டேய் ராகுலே சீனே ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிச்ச பேக் எடுத்து வாங்கடா. எனக்கு அந்த பேக் தான்மா பிடிச்சிருக்கு. சரிப்பா உனக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. எனக்கு இந்த சைடு இருக்க பேக் பிடிக்கல. நான் அங்கிட்டு போய் பார்க்கவா? சரிடா உனக்கு எது பிடிக்குதோ வாங்கு. அம்மா இந்த பேக் எல்லாம் சின்ன சின்னதா இருக்குமா? எனக்கு பெரிய பேக் வேணுமா? இரு கடைக்காரன் எனக்கு கூப்பிடுறேன். அண்ணே என்னம்மா இதை விட பெரிய பேக் எங்கன்னு இருக்கு? இவ பெரிய கிளாஸ் படிக்கிறா அந்த அளவுக்கு பேக் வேணும்னே. அப்படியாம்மா இந்த பின்னாடி போய் பாருங்கம்மா அங்க பெரிய பிள்ளைங்களுக்குலாம் இருக்கும். இதனால சான்ஸ் அம்மா எனக்கு புது லஞ்ச் பேக் வேணும்மா. அப்புறம் புது பாக்ஸ் வேணும்மா. அம்மா எனக்கும் பெரிய பேக் வேணும்மா. எனக்கு பெரிய பேக் வேணுமாக்கோ? நீ அந்த பேக் சைஸ் தான் இருக்க. அதெல்லாம் உனக்கு வேணாம்டா. உனக்கு இந்த பேக்கே ஒன்னு வாங்கிக்கோ. நான் கோவமா இருக்கேன். எனக்கு பிடிச்ச பேக் நம்ம பின்னாடி பாக்கறேமா. நான் ஜானு எடுத்துட்டியா? கிளம்பலாமா? ஏமா இப்பதான் வந்து பாக்கேன். நேரம் ஆகும். வெயிட் பண்ணுங்க. சரிடாமா வேமா பாரு. அந்த வயலட் கலர் பேக் எடுத்துக்கிறேன். எனக்கு ட்ரெஸ்க்கு மேட்சா இருக்கும். ஏண்டி ஸ்கூல் Dress தான போட்டு போறே. இதுவா போட்டு போவே? அம்மா சொன்னேமா எனக்கு இந்த கலரே பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன். ஏ சீனி என்ன அங்க உட்கார்ந்திருக்க? நீ கோவமா இருக்கானடா. எதுக்குடா கோவமா இருக்க? அக்கா எனக்கு பசிக்குதான். அதனால கோவமா இருக்கேன். அது மட்டும் இல்ல எனக்கு ஸ்கூல் பேக் பெருசு கேட்டேல. அம்மா சின்னது வாங்கி கொடுத்ததனால அதுக்கு வேற கோவமா இருக்கேன். என்னடா சீனு இதுக்கு போய் கோவப்படலாமா? நானா இப்படி அமைதியா இருந்தேன். எனக்கு இப்ப பசிக்குது. அக்கா எங்களுக்கும் பசிக்குதுக்கா. ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தா பாருங்க சாப்பிட்டு போலாம். சரிமா சரி. ஆமா எனக்கும் பரோட்டா தான் வேணும். சரி எல்லாருமே பரோட்டா சாப்பிடலாம். எல்லாருக்கும் ரெண்டு பரோட்டா அப்புறம் கொஞ்சம் சிக்கன் எல்லாரும் சாப்பிட மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரிமா சிக்கனை பாதி வச்சுக்கோங்க. சரிமா பேசாம சாப்பிடுங்க வேமா. அக்கா நான் கொடுக்குறேன் பில்லே. இருக்கட்டுமா நான் கொடுத்துக்கிறேன். நாடா கோவமெல்லாம் போயிடுச்சா? ஏய் உன்னை தானே கேட்கிறேன். ஆமா என்ன கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கியா? இவனுக்கு ஏது கண்ணாடி? உங்க அப்பா கண்ணாடி மாதிரி இருக்குடி அதே போல அதை எடுத்து போட்டிருக்கேன். ஏய் உனக்கு இது சூப்பரா இருக்குடா. அவன் தூங்கிட்டியான் போல கண்ணாடி போட்டுக்கிட்டு. சாப்பிட்ட பயங்கரத்துக்கு தூக்கம் வந்துச்சு பிள்ளைக்கு. டேய் வீடு வந்துருச்சு. எந்திரிடா. அவ்வளோதான் நான் தான் சொன்னாச்சு.